வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு 26 days of A to Z சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது ஆர்க்கான ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? என்ன ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கெலாம் ஒரு வீடியோவான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோ ஸ்பெஷல் தான். ஏன்னா நம்ம ரோஸ் எசன்ஸே பண்ணி அதில் ரோஸ் மில்க் பண்ண போகிறோம். கலர்லாம் யூஸ் பண்ணாமல் ரோஸ்லேருந்து பியூராகவே எசன்ஸ் பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பன்னீர் ரோஸ் எடுத்துக்கலாம். நார்மலான பூக்கடையிலே இது கிடைக்கும். இதுதான் பயங்கரமாக அந்த ரோஸ் வாசம் வரும். இதுக்கு பட்டன் ரோஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒன்று ஒரு மெஜெண்டா கலரில் இருக்கும், அப்படி இல்லாட்டி லைட் ரோஸ் கலரில் இருக்கும். இதில் நம்ம பெட்டல்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். காம்பெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, ஸோ அது தனியாக வச்சுருங்க. பெட்டல்ஸ் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். பெட்டல்ஸ் எல்லாம் நான் பிரித்து வச்சுட்டேன். இதை நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்லா கசக்கி வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டு தடவை கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்து வரும்போது இதில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸை சேர்த்துடலாம். சேர்க்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கலர்லாம் தண்ணியில் போயிடும். ஸோ கொதிக்க கொதிக்க கொஞ்சம் பேல் ஆகிட்டே வரும். நம்மளுக்கு தண்ணி தான் தேவை. ஸோ அதனால் இதில் தண்ணி வற்றிடக்கூடாது. தண்ணியை வச்சு தான் நம்ம எசன்ஸே பண்ணணும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி பாருங்கள், கலர்லாம் தண்ணியில் போயிடுச்சு. தண்ணி இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமேல் நம்மளுக்கு பெட்டல்ஸ் தேவை கிடையாது, தண்ணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ரொம்ப கசக்காமல் லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. இது தனியாக வச்சுருங்க. இது இருக்கட்டும். இந்த தண்ணி எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். எவ்வளோ தண்ணி இருக்குன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கீங்கன்னா 1 கப் சர்க்கரை இதுக்கு தேவைப்படும். ஸோ இதோடையே இந்த சர்க்கரையும் சேர்த்து இதை நல்லா காய்ச்சிக்க போகிறோம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாகு காய்ச்சுற மாதிரி தான். ஆனால் இதுக்கு பதம் எதுவுமே தேவை கிடையாது. இது நல்லா கொதித்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரணும். அந்தளவுக்கு இது கொதிச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தாலே தெரியும், நல்லா நுரைச்சி வரும். பாகு வந்துருச்சுன்னா உங்களுக்கு கெட்டியாயிடும். ஸோ வச்செல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் தான் வரணும். தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசு பிசுன்னு வந்துருச்சு. இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இது சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம ரோஸ் சிரப்லாம் வாங்குவோம்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 3 மாதம் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்ம ரோஸ் மில்க் பண்ணிடலாம். 1 கிளாஸ் சில் பண்ண பால் எடுத்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம கலர் எதுவும் சேர்க்காதனால இதில் லைட் ரோஸ் கலர் தான் வரும். ரொம்ப கடையில் வாங்குகிற மாதிரி பிங்காக வராது. ஆனால் டேஸ்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் கடையில் எப்படி எசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அதே டேஸ்ட்டில் இருக்கும். கலர் தான் நம்ம சேர்க்கலை. ஸோ அதனால் கலர் மட்டும் கொஞ்சம் லைட் ரோஸாக இருக்குது. இதில் சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் குடிக்கலாம். ரோஸ் எசன்ஸ் பண்ணுறது இவ்வளோ ஈஸின்னு உங்களுக்குலாம் தெரியுமா? ஸோ இந்த சம்மருக்கு நல்ல சில்லுன்னு ரோஸ் மில்க் அடிக்கடி வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.